வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.6ல் 5th சம் பார்க்க போகிறோம். இங்கே ஏபி அப்படின்னு ரெண்டு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 1/a - b - 2b டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிட்டோம். a அண்ட் b என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 1/a - b அப்படியே தான் இருக்கும். மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் 2b இருக்குது. ஸோ 2b டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டரில் a மைனஸ் b இருக்குது. செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b வரும். இந்த டேர்மில் டினாமினேட்டரில் a ப்ளஸ் b இல்லை. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம a ப்ளஸ் b ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஆயிரும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் நம்மளுக்கு ஒரு a ப்ளஸ் b இருக்கும். மைனஸ் இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது அப்படின்றதுனால நியூமரேட்டரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு a b மைனஸ் 2b மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற a மைனஸ் பியும் டினாமினேட்டரில் இருக்கிற a மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 1/a ப்ளஸ் b கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம 1/a ப்ளஸ் b அப்படின்னு நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் b 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2x ப்ளஸ் 1. இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 1 டிவைடட் பை 2x minus 1, 2x plus 1. இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் இதோட ப்ராடக்ட். ஸோ 2x minus 1, 2x plus 1. இந்த டேர்மில் டினாமினேட்டரில் 2x plus 1 மிஸ் ஆகுது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம 2x plus 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஆல்ரெடி நியூமரேட்டரில் 2x plus 1 இருக்குது அப்படின்றதுனால நம்ம 2x plus 1 the whole square ப்ளஸ் இந்த டேர்மில் டினாமினேட்டரில் 2x மைனஸ் 1 மிஸ் ஆகுது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இந்த டேர்மால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நியூமரேட்டரில் 2x மைனஸ் 1 இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு 2x மைனஸ் 1 2 டைம்ஸ் ஆயிரும். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா இந்த டேர்ம் மேலே வந்துடும். ஸோ 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை இதை நம்ம a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இதை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு ப்ராடக்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடலாம். 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர், 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 2x, மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 2x, மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே 2x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x 4x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x the whole square 4x square minus 2 into 2x 4x plus 1 which is equal to இந்த plus 2x minus 2x cancel ஆயிரும். டினாமினேட்டரில் plus 4x minus 4x cancel ஆயிரும். ஸோ நியூமரேட்டரில் 4x square minus 1 இருக்கும். டினாமினேட்டரில் 8x square plus 2 இருக்கும். டினாமினேட்டரில் நம்ம 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 4x ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் இந்த 2 நம்ம காமனாக எடுத்துட்டோம். ஸோ 1 இருக்கும். ஸோ 1 டிவைடட் பை a மைனஸ் b மைனஸ் 2b டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஆன்சர் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6th சம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் a and b அப்படின்னு ஒரு ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும்.
ஸோ 5th சம்மில் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ a + b the whole square plus a minus b the whole square divided by a divided by b which is equal to, இதை நம்ம a + b the whole square ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ a square plus 2ab plus b square, இதை நம்ம a minus b the whole square ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ a square minus 2ab plus b square divided by a divided by b. Plus 2abயும் minus 2abயும் cancel ஆயிரும், which is equal to 2a square plus 2b square divided by a divided by b, which is equal to, இங்கே நம்ம 2வை காமனாக எடுக்க முடியும். ஸோ 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா a square plus b square divided by a divided by b, which is equal to, இப்போ நம்ம a and b வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். 2 into a வந்து x divided by x plus 1, இங்கே நம்ம a ஸ்கொயர் தான் வேணும் அப்படின்றதுனால இதோட ஹோல் ஸ்கொயர் வரும். அது வந்து x square divided by x plus 1 the whole square plus b வந்து 1 by x plus 1, நம்மளுக்கு b ஸ்கொயர் தான் வேணும். ஸோ நியூமரேட்டர்லேயும் ஸ்கொயர் வரும், டினாமினேட்டர்லேயும் ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ டினாமினேட்டரில் மட்டும் x plus 1 the whole square divided by a வந்து x divided by x plus 1 divided by bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ divided by b வந்து 1 by x plus 1, which is equal to 2 into x square divided by x plus 1 the whole square plus 1 divided by x plus 1 the whole square divided by x divided by x plus 1. இதை நியூமரேட்டர் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேர்முக்கு நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை, இங்கே ரெண்டுக்கும் சேம் டினாமினேட்டர் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த நியூமரேட்டரை வந்து சேர்த்து எழுதிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஹோல் டிவைடட் பை ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ அதை நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ எக்ஸ் பை 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 பை எக்ஸ்ன்னு ஆயிரும். ஸோ a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b is equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. இதான் நம்மளோட RHS. இதுதான் நம்மளோட 7th சம். பாரி வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours ஆகுது. பாரியோட ஃப்ரெண்ட் யுவன் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours ஆகுது. ஒரே ஒர்க்கை தான் தனித்தனியாக 2 பேரும் எந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஒர்க்கை 2 பேருமே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க்கை பாரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours ஆகுது. அதே ஒர்க்கை யுவன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours ஆகுது. அப்போது 1 hourல பாரி எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த ஒர்க்கில் 1/4 பார்ட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி யுவன் வந்து 1 hourல அந்த ஒர்க்கில் எவ்வளோ பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1/6 பார்ட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இது வந்து பாரி தனியாக 1 hourல அந்த டோட்டல் ஒர்க்கில் 1/4 பார்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. யுவன் வந்து தனியாக 1 hourல டோட்டல் ஒர்க்கில் 1/6 பார்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அப்போ 2 பேருமே சேர்ந்து 1 hourல எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டோட சம், which is equal to 1/4 plus 1/6, which is equal to 4 and 6க்கு நம்ம எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது வந்து 12. அப்போ டினாமினேட்டரில் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்லேயும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 12 வர்றதுக்காக. ஸோ மேலேயும் நியூமரேட்டர்லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ஆயிரும், which is equal to 5/12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 பேருமே சேர்ந்து 1 மணி நேரத்தில் வந்து அந்த டோட்டல் ஒர்க்கில் 5/12 பார்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போது பாரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 hourல அவர் வந்து 1/4 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 1/4ஓட ரெசிப்ரோக்கல் வந்து என்னது 4. அப்போது இந்த ஒர்க்குக்கு நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு கிடைச்சிரும். யுவனுக்கும் பார்த்தோம்னா அதே தான் வரும். 1 hourல அவர் வந்து அந்த டோட்டல் ஒர்க்கில் 1/6 பார்ட் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.
இப்போ 1/6ஓட ரெசிப்ரோக்கல் வந்து என்னது 6. அப்போ அந்த டோட்டல் ஒர்க்க அவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து அவருக்கு 6 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்ற மீனிங் வரும். ஸோ அதுதான் நம்மளோட கிவன். ஸோ என்னன்னா, ஒர்க் நம்மளுக்கு 1 ஹவர்ல எவ்வளோ கம்ப்ளீட் ஆகுதோ, அதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டோட்டல் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம 1 ஹவர்ல இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஒர்க்குக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் வந்து 12/5. அப்போ இது நம்மளுக்கு வந்து டைமா மாறிடும். இந்த டைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அந்த டோட்டல் ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்போ 2 பேருமே சேர்ந்து 12/5 ஹவர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டோட்டல் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. இப்போ இதையே நம்ம ஸ்டெப்பா எழுதலாம். இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ பாரி அண்ட் யுவன் 2 பேருக்குமே ஒரே ஒர்க்க தான் குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு 2 பேருக்குமே குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாரி வந்து அந்த வால பெயிண்ட் பண்ணதுக்கு அவருக்கு 4 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி யுவன் வந்து அந்த வால பெயிண்ட் பண்றதுக்கு வந்து 6 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ வொர்க் டன் பை பாரி இன் 1 ஹவர். அதாவது 1 ஹவர்ல வந்து பாரி அந்த ஒர்க்க எவ்வளோ முடிச்சிருப்பாரு அப்படின்னா, 1/4. அந்த ஒர்க்ல 1/4 பார்ட் மட்டும் தான் முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி யுவன் வந்து 1 ஹவர்ல எவ்வளோ முடிச்சிருப்பாரு அப்படின்னா, அவர் அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்றதுனால, அந்த டோட்டல் ஒர்க்ல 1/6 பார்ட் மட்டும் தான் முடிச்சிருப்பாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்து 1 ஹவர்ல எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னா, இந்த 2ஓட சம். ஸோ 1/4 பிளஸ் 1/6 விச் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் வந்து 12. இங்க 3 பிளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டூ 5/12 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா, இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 12/5. ஏன் நம்ம ரெசிப்ரோக்கல் அங்க எடுக்கிறோம் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, இதுல பாருங்க. இங்க வந்து 1 ஹவர்ல 1/4 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 1/4ஓட ரெசிப்ரோக்கல் வந்து என்னது? 4. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் கிடைச்சிருது. ஸோ அதே தான் நம்ம அங்க பண்றோம். அதனால தான் அங்க ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பாரி இவன் 2 பேருமே கம்ப்ளீட் பண்ண டைம வந்து ஹவர்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 12/5 ஹவர்ஸ் ஆகும். அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. இப்போ நம்ம 12/5 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எழுத போறோம். ஸோ 12, 5, 2, 10, 2. ஸோ இத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எழுதணும்னா 2, 2/5 ஹவர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2/5ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 0.4. 2/5 நம்மளுக்கு இங்க ஹவர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அத நம்ம வந்து பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 0.4 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஹவர்ஸ் டூ மினிட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, அத 60ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 60ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 24 ஆகும். ஸோ 60ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றதுனால 24 மினிட்ஸ் நம்மளுக்கு. ஸோ 2 ஹவர்ஸ் 24 மினிட்ஸ். ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்க பண்ணாங்கன்னா 2 ஹவர்ஸ் அண்ட் 24 மினிட்ஸ் எடுக்கும் அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. இதுதான் நம்மளோட 8th சம். இனியா வந்து 50 கேஜி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குறாங்க. அந்த 50 கேஜில வந்து ஆப்பிள் அண்ட் பனானாஸ் 2மே மிக்ஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஷி பெய்ட் ட்வைஸ் as much per kg ஃபார் ஆப்பிள் as she did ஃபார் த பனானாஸ். பனானாக்கு அவங்க எவ்வளோ காசு குடுத்தாங்களோ, அத விட 2 மடங்கு 1 கேஜி ஆப்பிளுக்கு குடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. அப்புறம் இனியா வந்து ₹1800க்கு ஆப்பிள் வாங்குறாங்க. அண்ட் ₹600க்கு பனானாஸ் வாங்குறாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஃப்ரூட்டும் எத்தனை கேஜிக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்பிள் எத்தனை கேஜிக்கு அவங்க வாங்குனாங்க, பனானா எத்தனை கேஜிக்கு வாங்குனாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அத நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யா எடுத்துக்கலாம். லெட் த குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் அண்ட் பனானாஸ் bought by Inia be X and Y respectively. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் வந்து 2 ஃப்ரூட்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 கேஜி வரும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ ஆப்பிள் எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். பனானா எத்தனை கேஜி அப்படின்றது தான் ஒய். 2யுமே சேர்த்தா நம்மளுக்கு 50 வரும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து இது. ஸோ பனானாக்கு எவ்வளோ குடுத்தாங்களோ, அத விட ட்வைஸா வந்து 1 கேஜி ஆப்பிளுக்கு அவங்க குடுத்தாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 கேஜி ஆஃப் ஆப்பிள் பெய்ட் பை
இனியா. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பனானாக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸோ பனானா வந்து அவங்க ₹600க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு பென்சில் வந்து ₹2. நம்ம 25 பென்சில் வாங்குறோம். அப்போ 25 பென்சில் வந்து நம்மளுக்கு ₹50 வரும். இப்போ நம்மளோட டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை நம்ம எத்தன குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, ஒரு குவான்டிட்டியோட விலை என்ன அப்படின்னு கிடைச்சிரும். அதனால டோட்டல் அமௌண்ட் வந்து 50 டிவைடட் பை குவான்டிட்டி வந்து 25 பென்சில் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 2. அப்போ ஒரு பென்சிலோட ரேட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. அதே மாதிரி இங்க ₹600க்கு அவங்க பனானா வாங்கியிருக்காங்க. ஸோ 600 அந்த குவான்டிட்டி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பனானாக்கு நம்ம வந்து Y அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ Y. ஸோ டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னு போட்டோம்னா, நம்மளுக்கு 1 கேஜிக்குள்ள ரேட் என்ன அப்படின்னு கிடைச்சிரும். இங்க நம்ம அப்படிதான் பண்ணோம். டோட்டல் அமௌண்ட் வந்து 50 டிவைடட் பை குவான்டிட்டி வந்து 25. அப்போ ஒரு பென்சிலோட ரேட் நம்மளுக்கு என்ன அப்படின்றது கிடைச்சிட்டு. அதே மாதிரி ஆப்பிள் வந்து ₹1800க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட டோட்டல் அமௌண்ட். ஆப்பிள் எத்தனை கிலோவுக்கு வாங்குனாங்க அப்படின்றது தெரியாது. அத நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தோம். அப்போ 1 கிலோ ஆப்பிளோட ரேட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ காஸ்ட் ஆஃப் 1 கேஜி ஆஃப் ஆப்பிள் பெய்ட் பை இனியா. இனியா வந்து பனானாக்கு எவ்வளோ குடுத்தாங்களோ, அதில 2 மடங்கு வந்து ஆப்பிளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்டூ 600 பை ஒய். இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிள் வந்து ₹1800க்கு வாங்கியிருக்காங்க. பனானா வந்து ₹600க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ இதோட சம் வந்து 2400. அப்போ டோட்டலா அவங்க வந்து ₹2400க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு பென்சிலோட ரேட் வந்து 2. அப்போ நம்மளுக்கு 25 பென்சில் வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் 50 கிடைக்குது. அப்போ ஒரு பென்சிலோட ரேட்டு, அப்புறம் எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். இங்க 1 கேஜி ஆப்பிளோட ரேட் வந்து 1800 டிவைடட் பை எக்ஸ். நம்ம எத்தனை கேஜி ஆப்பிள் வாங்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அத நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ அதுதான் நம்மளோட குவான்டிட்டி. ப்ளஸ் நம்ம பனானாவும் இது கூட வாங்குறோம். பனானா வந்து 1 கேஜி வந்து 600 டிவைடட் பை ஒய். இதுவும் எத்தனை குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்றது தெரியாது. அத நம்ம ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டூ டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்றது தெரியுது. 2400. இப்போ இது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன். இத நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும். இதில இன்னொரு சேஞ்ச் நம்ம பண்ணணும். நம்ம ஆப்பிளுக்கு 1 கேஜிக்கு இன்னொரு காஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். 2 இன்டூ 600 பை ஒய். அத தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணோம். அத யூஸ் பண்ணா தான் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இத நம்ம எழுதக்கூடாது. 2 இன்டூ 600 டிவைடட் பை ஒய். 2 இன்டூ 600 டிவைடட் பை ஒய்யும் 1 கேஜி ஆப்பிளோட ரேட் தான். 1800 டிவைடட் பை எக்ஸும் 1 கேஜி ஆப்பிளோட ரேட் தான். இத நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் இந்த 2ம் சேமா வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் இங்க நம்ம வந்து இத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இத போட்டா நம்மளுக்கு வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். 2யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 2400 தான் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதுறதுல எந்த யூஸும் இல்ல. அதனால 2 இன்டூ 600 டிவைடட் பை ஒய் அப்படின்றது 1 கேஜி ஆப்பிளோட காஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க அப்படின்றதுனால, அத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த 2 வேல்யூவுமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். இப்போ 2 இன்டூ 600 வந்து 1200 டிவைடட் பை ஒய். இதுதான் நம்மளோட 1 கேஜி ஆப்பிளோட ரேட்டு. அப்புறம் குவான்டிட்டி நம்ம எழுதணும். ஸோ ஆப்பிள் வந்து எத்தனை கேஜி அப்படின்றத எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். ப்ளஸ் இங்க ஒய் வந்து கேன்சல் ஆயிட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 600 விச் இஸ் ஈக்குவல் டு 2400. ஸோ 1200 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 600 நம்ம இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 2400 மைனஸ் 600 விச் இஸ் ஈக்குவல் டு 1800. இப்போ எக்ஸை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 இன்டூ ஒய் டிவைடட் பை 1200. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3y டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y டிவைடட் பை 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50.
ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3y டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3y ப்ளஸ் 2y டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 50. திஸ் வுட் இம்ப்ளை 5y இஸ் ஈக்குவல் டு 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் 100. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 100 பை 2 ஸோ 20. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸு தான் நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ அது வந்து 30 kgs. ஸோ இங்கே வெயிட் அப்படின்றதுனால கிலோகிராம்ஸ் போட்டிருக்கோம். ஒய் வந்து குவான்டிட்டி ஆஃப் பனானாஸ். இது வந்து 20 kgs. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இங்கே வந்து 1 kg ஆப்பிளுக்கு 2 ரேட் நம்ம எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 இன்ட்டு 600 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ வந்து 20. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 வருது. அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1800 டிவைடட் பை எக்ஸ் வந்து 30. ஸோ இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 தான் வரும். ஸோ ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். ஸோ 1 kg ஆப்பிளுக்கு அவங்க ரெண்டு வேல்யூ நம்ம கிவன்லேருந்து எடுத்தோம். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூஸ். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை வந்து 1 kg ஆப்பிளோட ரேட் அப்படின்னு நம்ம கொடுத்தா நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்.